இன்று தைராய்டு சுரப்பை சீராக வைத்திருக்க பாரம்பரிய வர்ம முறையில் பயன்படுத்தப்படும் சில முக்கிய வர்ம புள்ளிகளை எப்படி இயக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் கொண்டை கொல்லி வர்மம். தலையின் உச்சியில் இருக்கும் இந்த புள்ளியில் 3 விரல்களால் அழுத்தம் கொடுத்து மற்றொரு கையால் தலையை தாங்கி பிடித்து கொண்டு வலது மற்றும் இடது பக்கமாக 24 முறை சுழற்ற வேண்டும். அடுத்து கழுத்தில் இருக்கும் சங்குதிரி வர்மம். சங்கு பகுதியில் கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து வலது மற்றும் இடது பக்கமாக 24 முறை இயக்க வேண்டும். அதன் பிறகு சங்குதிரி வர்மத்திலிருந்து 2 விரல் பக்கவாட்டில் இருக்கும் சுமை வர்மம். இந்த புள்ளியில் உள்நோக்கி அழுத்தாமல் இருபுறமும் பக்கவாட்டில் அழுத்தம் கொடுத்து 24 முறை இயக்க வேண்டும். காதுக்கு அருகில் இருக்கும் செவிக்குட்டி காலவர்மத்திலிருந்து 4 விரல் கீழே உள்ள உதிரக்காலம். கழுத்தின் இருபுறமும் அழுத்தம் கொடுத்து வலது மற்றும் இடது பக்கமாக 24 முறை இயக்க வேண்டும். அடுத்து தொப்புளிலிருந்து 4 விரல் மேலே உள்ள உருமிக்காலம். கட்டை விரலால் மென்மையாக அழுத்தி 30 வினாடிகள் வைத்திருக்க வேண்டும். 5 வினாடிகள் இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் 30 வினாடிகள் அழுத்த வேண்டும். இந்த புள்ளிகளை தொடர்ந்து முறையாக இயக்குவதன் மூலம் தைராய்டு சுரப்பின் இயல்பான செயல்பாட்டை அதிகரிக்கலாம்.